வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. வரப்போற பிக் பில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் என்ன சேலோ அதுல ஒரு பெரிய பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தென் இந்த வீடியோ உங்களுக்கு தான். பூம்! இதோ புத்தம் புதிய Motorola Revou 2 latest 2022 மாடல். இந்த ஃபீச்சர் பேக் 55 inch ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவியை பர்சனல் யூஸ்க்காக போன மாசம் ஃபிளிப்கார்ட் சேல்ல வாங்கினேன். என்னோட ரியாக்ஷன், இந்த வேலையில இப்படி ஒரு டிவியா வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு. இந்த டிவி எப்படின்னா நார்மல் டேல வாய்க்கு வந்த விலையில விக்கிறாங்க, அதுவே சேல்னு வந்துட்டா வாயை பொளக்குற விலையில விக்கிறாங்க. ரைமிங். யப், இந்த டிவியை பத்தி என்ன ஏதுன்னு டீடைலா பார்க்கலாம். பாக்ஸை கட் ஓபன் பண்ணா உள்ள ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2 ஸ்டாண்ட் ஸ்க்ரூஸோட, தென் ரிமோட், கூடவே பேட்டரிஸ், நெக்ஸ்ட் பவர் கார்டு, ஒரு மேனுவல் அண்ட் ஃபைனலா டிவி. ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இருந்தாலும் டிவி வாங்குனீங்கன்னா இன்ஸ்டலேஷன் அண்ட் செட்டப் ஃப்ரீ. ஸோ கம்பெனிக்காரன் வர வரைக்கும் வெயிட் பண்றது நல்லது. டிவியை வால் மவுண்ட் பண்ணணும் ஷான்னு சொல்றவங்களுக்கு வால் மவுண்ட் பிராக்கெட்டை நீங்க செப்பரேட்டா தான் வாங்கணும். ஆல் ரைட் நண்பா, இதோ Motorola Revou 2 55 inch ஸ்மார்ட் டிவி. Hello, Moto. ஆல் ரைட், ஃபீச்சர்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டிவியோட ஒரு 360 வியூ பார்த்துடலாம். நான் இங்க ஃபீச்சர் பண்ணிட்டு இருக்கிறது மேசிவான 55 inch 4K மாடல். பெரிய ஸ்கிரீன்ல கண்டென்ட் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். பெசல்ஸ் எல்லாம் செம்ம தின்னா இருக்கு. பாட்டம் சின் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் மட்டும் சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சீரீஸ்ல 43 inch and 50 inch மாடல்ஸும் கிடைக்குது. சைட் வியூல பாத்தீங்கன்னா டிவி நல்லா தின்னா இருக்கிறது தெரியும். நைஸ். ஃப்ரண்ட் பாட்டம்ல Motorola பிராண்டிங், LED லைட், ஐஆர் சென்சர் அண்ட் ஆன் ஆஃப் பட்டனோட. பாட்டம் 2 சைட்லயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, ரெண்டுமே பாக்ஸ் ஸ்பீக்கர்ஸ். கம்பைண்டா 24 வாட் அவுட்புட் டால்பி ஆடியோட வருது. அப்படியே டிவி பின்னாடி பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி போர்ட்ஸ், 2 USB 2 ports, FAT32 and NTFS format support ஓட. தென் ஒரு 3.5 mm headphone slot, நெக்ஸ்ட் ஒரு digital optic port, home theater sound bar இந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்ண வசதியா. தென் AV port, பழைய டிவைசஸ், CD players, setup box, cable TV இந்த மாதிரி விஷயங்களை கனெக்ட் பண்ண வசதியா. தென் ஒரு ட்ரெடிஷனல் ஆண்டனா slot, பாவம் இவரை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் 4 HDMI ports, அதுல ஒன்னு ERC and ARC சப்போர்ட்டோட. ஃபைனலா ஒரு 100 Mbps LAN போர்ட், வயர்டா இன்டர்நெட் கனெக்ட் பண்ண. பட் இந்த டிவில டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ டிவியை நீங்க வயர்லெஸ்ஸாவும் இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இங்கே பவர் கேபிள் கனெக்டர் ஸ்லாட். அவ்வளோதான். டிவியை பூட் பண்ண உடனே நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன் டைம் செட்டப் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது டிவியை இன்டர்நெட்டோட கனெக்ட் செய்யணும். வீட்டு ப்ராட்பேண்ட் இல்ல மொபைல் ஹாட்ஸ்பாட், வயர்ட் இன்டர்நெட் எதுல வேணாலும் கனெக்ட் செஞ்சு செட்டப் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலாம். முடிஞ்சதும் யூர் ஆல் செட் டு என்ஜாய் யுவர் டிவி நண்பா. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு ஆண்ட்ராய்ட் பவர் டிவி வெர்ஷன் 11. UI ரொம்ப ஈஸியா கிளியரா புரியுற மாதிரி இருக்கு. ஆப்ஸ் அண்ட் கண்டென்ட் சஜஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு. கூகுள் பவர் டிவின்றதுனால டெடிகேட்டடா டிவி ஆப் ஸ்டோர்ல இருந்து என்ன ஆப் வேணுமோ அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாம் பாப்புலர் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்க்கும் சப்போர்ட் இருக்கு. இந்த ஆப் இருக்கா அந்த ஆப் இருக்கான்னு கவலை வேண்டாம், இல்லாட்டியும் சைட் லோட் பண்ணிக்கலாம். இந்த டிவியோட கோரை பவர் பண்றது மீடியாடெக்கோட குவாட் கோர் சிப், 2 GB RAM and 8 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். UI ஓவராலா ரொம்ப ஸ்மூத்தா இல்லாட்டியும் எப்போவாது மைனஸ் ஸ்டேட்டஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஆனா மேஜரா நோட்டு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஹோம் ஸ்கிரீன்ல உங்க ஃபேவரட் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் சஜஷன்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா இந்த டிவி ஈஸி டு யூஸ். ஆல் ரைட், இந்த டிவியை பத்தி சில காமன் क्वेश्चंस உங்களார மனசுலயும் இருக்கும். வெல், அதுக்கு என்னோட எக்ஸ்க்ளூசிவ் FAQ ஸ்டைல்ல ஆன்சர் பண்றேன். ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, இந்த டிவியோட டிஸ்ப்ளே குவாலிட்டி எப்படி இருக்கு? வெல், முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறது 55 inch 4K LED டிஸ்ப்ளே மாடல். ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 3840 x 2160. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz அண்ட் வியூவிங் ஆங்கிள் 178 டிகிரி அண்ட் கிட்டத்தட்ட 300 nits பிரைட்னஸ். என்னோட ஒப்பீனியன்ல நான் கொடுத்த விலைக்கு பேனல் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நிட்ஸ் கம்மியா இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்ணாலும் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா தோணாது. நீங்க இன்னும் எக்ஸ்பென்சிவான டிவிஸோட இதை கம்பேர் பண்ணாத வரைக்கும் கலர் ப்ரொடக்ஷன் சூப்பர். இதுல 7 டிஃபரெண்ட் பிக்சர் மோட்ஸ் இருக்கு. ஸோ உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். டால்பி விஷன் அண்ட் HDR சப்போர்ட்டும் இருக்கு. அட்டகாசம். அப்ஸ்கேலிங்கும் குட். ஓவரால் நல்ல டிஸ்பிளே.
ரெண்டாவது கேள்வி, டிவியோட ரிமோட் எப்படி ஷான்? நல்லா இருக்கு, வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்கு. எத்தனை பேர் வாய்ஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. நீங்க பண்ற ஆளா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். ரிமோட் கிளியரா புரியுற மாதிரி இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், அமேசான் பிரைம் அண்ட் கூகுள் பிளேக்கு டெடிகேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டி. ஓவராலா இது ஒரு தின், நேரோ அண்ட் லைட் வெயிட் ரிமோட். மூணாவது கேள்வி, இதுல 4K இல்ல Full HD வீடியோ ஃபைல்ஸை ஹார்ட் டிரைவ் இல்ல பென் டிரைவ்ல இருந்து ப்ளே பண்ண முடியுமா? ஏன் முடியாது. இதுல மேக்ஸ் 4K பிளேபேக் அப் டு 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். தோ என்னோட 1 TB ஹார்ட் டிஸ்கை டிவில டைரக்டா கனெக்ட் செஞ்சு 4K கண்டென்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா ப்ளே ஆகுது. முக்காவாசி காமன் ஃபைல் ஃபார்மேட்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கு. நாலாவது கேள்வி, யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி பாப்புலர் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்ல மேக்ஸிமம் எந்த ரெசல்யூஷன் வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணலாம்? யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அப் டு 4K வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணலாம். மற்ற ஸ்ட்ரீமிங் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் அது டோட்டலி உங்க சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி ஹையஸ்ட் ரெசல்யூஷனுக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லாம இதில் தாராளமா சப்போர்ட் பண்ணும். அஞ்சாவது கேள்வி, இதோட வாய் நீளமா? இதோட இன்பில் ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்கு? சவுண்ட் பார் இல்ல எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் தேவைப்படுமா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல வர்றது 24 வாட் இன்பில் ஸ்பீக்கர், நல்ல லவுடா இருக்கு. ஆனா இந்த டால்பி அட்மோஸ் அது இதுன்னு ஆடியோ ட்ராக்லாம் பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டாம். வேற லெவல் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. டீசன்ட் ஸ்பீக்கர். இந்த பிரைஸ் ரேஞ்சில் வர எந்த டிவிலையும் நீங்க பயங்கரமான ஸ்பீக்கர்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் வெறும் சீரியல்ல வர அழுக இல்ல மாமியார் மருமக சண்டையை கேட்கறதுக்கு இதுல வர இன்பில் ஸ்பீக்கரே தாராளமா போதும். யோ ஷானு வேணாம். பட் மூவி வாட்சிங் பண்ணும்போது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா சவுண்ட் பார் இல்ல டவர் ஸ்பீக்கர் அட்வைசபிள். இதோ டிவி ஸ்பீக்கரோட சாம்பிள் ஆடியோ. ஆறாவது கேள்வி, இந்த டிவியை இன்டர்நெட் இல்லாம யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஹார்ட் டிஸ்க் இல்ல பென்டிரைவ்ல இருக்கிற கண்டென்ட்டை ப்ளே பண்ணலாம். இல்ல டிவி செட்டப் பாக்ஸ், கேபிள் டிவி இப்படி எதை வேணாலும் கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஸ்மார்ட் டிவினாலே ஓடிடி கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு கேஸ் கனெக்ஷன் இல்லாத மாதிரி. ஷானே சூப்பர் பா. சோ இன்டர்நெட் கனெக்ஷன் முக்கியம், மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது 50 MBPS லைனா இருந்தா கூட போதும். ஏழாவது கேள்வி, என்னோட போனை டிவில காஸ்ட் இல்ல மிரர் பண்ண முடியுமா? இதுல குரோம் காஸ்ட் சப்போர்ட் இருக்கு. சோ நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனை கனெக்ட் பண்ணி காஸ்ட் பண்ண முடியும். ஏன் ஐபோனை கூட காஸ்ட் பண்ணலாம். எட்டாவது கேள்வி, இந்த டிவில ப்ளூடூத் டிவைசஸ் கனெக்ட் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். இதுல ப்ளூடூத் 5 சப்போர்ட் இருக்கு. சோ ப்ளூடூத் ஹெட்செட், இயர்பட்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர், சவுண்ட் பார் இப்படி எதை வேணாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒன்பதாவது கேள்வி, ஷான் வேலன் வாரண்டி பத்தி சொல்லுங்கன்னு கேட்கறது என் காதுல விழுது. வெல், இங்க தானே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த டிவியை நான் போன மாசம் பிளிப்கார்ட் சேல்ல பேங்க்காரன் டிஸ்கவுண்ட், பிளிப்கார்ட் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் போக 29,490 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ போய் பாத்தீங்கன்னா விலைய 47,000 ரூபாய்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. பிளிப்கார்ட் அலப்பறைகள் சேல் இல்லாதனால பிளிப்கார்ட்டுக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போல. பட் அப்கமிங் சேல்ல கண்டிப்பா 29,000 ரூபாய் ரேஞ்சில் இந்த டிவியை கொண்டு வருவான் அப்படின்னு நம்புவோம். அப்போ நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். 29,500 ரூபாய்க்கு கண்டிப்பா வர்தி. பட் அதுக்கு மேல போச்சுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ கண்ணை விரிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. வேணும்னா இந்த வீடியோ புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சேல் நடக்கும்போது யூஸ் ஆகும். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் யூசுவலான 1 year வாரண்டி பிளஸ் டோர் ஸ்டெப் சர்வீஸ். அண்ட் இது மோட்டரோலா பேக்ட் பை பிளிப்கார்ட். ஸோ எங்ககிட்ட பெரிய சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குன்னு பிளிப்கார்ட் சொல்றோம். ஓகே, 10வது கேள்வி, இந்த டிவிக்கு ஸ்டெபிலைசர் தேவையா? பொதுவா தேவையில்ல. பட் உங்க ஏரியால அடிக்கடி பவர் கட் ஆகுது, ஃபிளக்சுவேஷன்ஸ் கண்டபடி இருக்குன்னா தென் ரிஸ்க் எதுக்கு, ஒன்று வாங்கி போட்டுருங்க. அண்ட் ஃபைனல் கொஸ்டின், ஷான் இந்த டிவியில் பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃப்ராங்கா சொல்ல போனா விலையை வச்சு பார்க்கும்போது ஐ ஆம் ஹாப்பி. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், வொர்த் த மணி. நல்ல டிசைன், ஃபீச்சர்ஸ், பெரிய டிஸ்பிளே எல்லாமே நல்ல விலைக்கு கிடைக்குது. ஸோ மேஜராக எதுவும் இல்லை. இதை தாண்டி சொல்லணும்னா 3 இல்ல 4 GB ரேம் கொடுத்துருக்கலாம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இது தவிர பெருசாக ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு டிவி பிடிச்சிருக்கு. இதை பற்றி இன்னும் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை